வணக்கம் ஜிடிவி நேயர்களே, இது வலம் வரும் உலகம் நிகழ்ச்சி. பொதுவாக ஊர் சுற்றி பார்க்கறது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுவும் உலகத்தை சுற்றி பார்க்கறதுனா அது சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் உலகத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் வடக்கோடியிலேருந்து தென்கோடி வரைக்கும் மொத்தத்தில் கடக்கோடி வரைக்கும் நடக்கிற விஷயங்களை உங்களுக்காக உட்கார்ந்த இடத்துலேருந்தே கொடுத்துட்ருக்கோம். சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இல்லாத இந்த வார வலம் வரும் உலகம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? நம்ம ஜிடிவி நேயர்களுக்காக நான் முதலாக சொல்லியிருக்கிறது நடிகர் ஆமீர் கான் பற்றி தான். ஆமீர் கான் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த மனிதாபிமானி. இப்போ சமீபத்தில் அவர் ஒரு சிறந்த தொகுப்பாளராகவும் விருது வாங்கியிருக்காரு. ஆமாங்க, அமெரிக்காவில் வெளிநாட்டுக்கான ஊடக விருது கிடச்சிருக்கு. இந்த விருது நம்ம ஆமீர் கான் நடத்துகிற சத்தியமேவ ஜெயதே நிகழ்ச்சிக்காக கிடச்சிருக்கு. பொதுவாக மக்களோட பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அதிலேருந்து காசு பார்க்குற மற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் போல இல்லாமல் இந்த சத்தியமேவ ஜெயதே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சமூக பிரச்சனை எடுத்து அதனால விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு நல்லது செய்கிற நிகழ்ச்சியாக தான் இருக்குது. இதை நம்ம நாட்டுக்காரங்களுக்கு புரியுதோ இல்லையோ, வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கு. இந்த விருது நம்ம ஆமீர் கானுக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லை, எந்த ஃபங்க்ஷனுக்குமே கலந்துக்காத ஆமீர் கான் இந்த விருது வாங்குறதுக்காக கலந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இப்போ உங்களுக்காக. அமெரிக்க வெளிநாட்டு ஊடக விருது என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விருது ஆமீர் கானின் சத்தியமேவ ஜெயதே தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கிடைத்துள்ளது. இந்திய பிரபலம் ஒருவருக்கு இந்த விருது கிடைப்பது இதுவே முதல் முறையாக உள்ளது. ஆஸ்கர் விருது வென்ற இயக்குனர் கேத்ரீன் பிஜிலோ, அகிம்சைக்கான சர்வதேச அமைப்பு, ஆமீர் கான் ஆகியோருக்கு இந்த விருது கூட்டாக வழங்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் ஆமீர் கான் பங்கேற்றார். பொதுவாக விருது வழங்கும் நிகழ்ச்சிகளில் ஆமீர் கான் பங்கேற்பதும் இல்லை, விருதுகளை பெறுவதும் இல்லை என்பது அவரது விசேட பண்பாகும். சத்தியமேவ ஜெயதே என்பது பிரபலமான தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியாகும். ஆமீர் கான் பங்கேற்ற முதல் தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சியும் இதுதான். ஹிந்தியில் தயாரிக்கப்பட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், வங்காளம், மராத்தி உள்ளிட்ட 8 மொழிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. சமூக பிரச்சனைகளை தலைப்பாக கொண்டு நிகழ்ச்சியில் விவாதம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த விவாத நிகழ்ச்சி வெறுமனே நிகழ்ச்சியாக அமையாமல் விவாத பொருள் தொடர்பான முன்னேற்றகரமான சிந்தனைகளையும் மக்கள் மத்தியில் விதைத்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, நம்மளுடைய ஆமீர் கான் செய்கிற இந்த ஒரு தொண்டு தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றதுக்காகவும் நம்மளுடைய ஜிடிவி நேயர்கள் சார்பாகவும் அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது பெண்களை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சவுதி அரேபியாவில் நடந்திருக்குங்க. பொதுவாக பெண்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நெறிகளும் அவங்க ஒழுக்கங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்றத கட்டுப்படுத்துகிற சில நாடுகளில் சவுதி அரேபியாவும் முக்கியமான ஒன்றாவே இருக்குது. இருந்தாலும் சவுதி அரேபியாவில் சமீபத்தில் கிட்டத்தட்ட 40,000 பெண்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. இதை நான் சொல்கிறத விட இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும். பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முன்னோடியாக தான் இந்த சவுதி அரேபியாவில் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த கிளிப்பிங்ஸ் இப்போ உங்களுக்காக. பெண்களுக்கான உலகின் மிக பெரும் பல்கலைக்கழகம் சவுதி அரேபியாவில் கட்டப்பட்டு வருகின்றது. இதுவே உலகின் மிகப்பெரிய பெண்கள் மட்டும் கல்வி கற்கும் பல்கலைக்கழகமாகும். இங்கு 40,000 மாணவர்கள் ஒரே நேரத்தில் கல்வி கற்கும் வசதிகள் அமைக்கப்படுகின்றன. இந்த கல்விச்சாலை உலகின் பால்நிலை சமத்துவத்திற்கு ஒரு சவாலாகும். சவுதி அரேபியாவில் 58% பெண்கள் கல்வி கற்கும் நிலையில் 16% வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்த கல்விச்சாலையில் நூலகம், மாணவர்கள் ஒன்று கூடும் மண்டபங்கள், 15 பீட சார்பான ஆய்வுக்கூடங்கள் மற்றும் 700 படுக்கை கொண்ட வைத்தியசாலை என்பன அடங்குகின்றன. அவை மட்டுமல்லாமல் நுண் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம், உயிரியல் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் என்பனவற்றுடன் தகவல் தொழில்நுட்ப வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கல்வி தொழிற்சாலை பணியாளர்களுக்கான வீட்டு வசதிகளுடன் பள்ளிவாசல், பாடசாலை மற்றும் சிறுவர் பூங்காக்களையும் கொண்டிருக்கும். முஸ்லிம் நாடுகளில் பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுவதில்லை என்றொரு குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் இந்த கல்விச்சாலை வரலாற்றில் ஒரு படிக்கல் என்றும் கூறப்படுகின்றது.
ஆணாதிக்க வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய பெண்களுக்கான தனி நிறுவன கல்வி முறைகள் பெண்களை முன்னேற்றும் என்பதில் ஐயமில்லை. என்ன நேயர்களே, பெண்களோட முன்னேற்றத்திற்காக சவுதி அரேபியாவில் திறக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் மாதிரி ஃபியூச்சரில் இன்னும் எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரியான பல்கலைக்கழகம் வந்தால் அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு விதமான மசாஜ் பற்றி தான். பொதுவாக மசாஜ்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். மசாஜில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டல் கற்கள் எல்லாம் வச்சு, இந்த கூழாங்கற்கள் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ், பவுடர் மசாஜ்னு நிறைய மசாஜ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மசாஜ்லாம் பார்த்திங்கன்னா மேல்தட்டு மக்களுக்காக, ஒரு பணக்காரர்களால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே தவிடுபொடி ஆக்கியிருக்கு சமீபத்தில் இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விதமான மசாஜ். அது என்ன விதமான மசாஜ் அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதுதாங்க பாம்பு மசாஜ். பாம்பு மசாஜ்னோட பயந்துராதீங்க. இது வந்து அமேசான் ஜங்கிளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விதமான பாம்பு. இந்த பாம்போட பற்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு இதில் இருக்க விஷத்தன்மையெல்லாம் நீக்கப்பட்ட பாம்பு வந்து நம்மளோட உடலில் ஊற செய்யும் போது இந்த உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்குது அப்படின்றது இந்த ஸ்பா சென்டரில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாத இந்த ஸ்பா வந்து விலையும் ரொம்ப கம்மி அப்படின்றது இதோட கூடுதல் சிறப்பம்சமாகவே இருக்குது. உலகின் பல பாகங்களிலும் இந்த மசாஜ் எனப்படும் உடலை பிடித்துவிடும் மருத்துவ நோக்க செயற்பாடு நடைபெற்ற வண்ணம் உள்ளது. ஆனால் இது சற்று வித்தியாசமானது. இஸ்ரேல் நாட்டில் உள்ள இந்த உடலை பிடித்துவிடும் மருத்துவ செயற்பாட்டில் புதுமையான முறையொன்றை கையாண்டுள்ளனர். அது பாம்பு மசாஜ் ஆகும். எனினும் இந்த பாம்புகள் அமேசான் காடுகளில் பிடிக்கப்பட்டு விஷம் அகற்றப்பட்டு பழக்கப்படுத்தப்பட்ட பாம்புகளாகவே உள்ளன. இந்த மசாஜ் முறை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்து காணப்படுவதுடன் தகுந்த பலன் அளித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. மனிதனின் முதுகு பகுதி, தலைப்பகுதி, கழுத்து பகுதி, கைகள் மற்றும் கால்களில் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. சிறிய அளவிலிருந்து பெரிய அளவிலான பாம்புகளை மனித உடலில் ஊறவிட்டு ஒருவித புல்லரிப்பை ஏற்படுத்தி இந்த மசாஜ் செய்யப்படுகின்றது. இந்த மசாஜ் சேவைக்கு வெறும் $80 மட்டுமே அறவிடப்படுகின்றன. மேலும் இந்த சேவையில் மன அழுத்தம் முற்றாக நீங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏன்னா ஜிடிவி நேயர்களே, இந்த பாம்பு மசாஜ் ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான் அடுத்தது உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்தியாவில் இப்போ தேர்தல் சீசன் ஆரம்பிச்சாச்சு. நம்ம பாஜக சார்பில் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அவர் குஜராத்தில் ஒரு உருவ சிலையை நிறுவ இருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதர்னு சொல்லக்கூடிய வல்லபாய் பட்டேலோட உருவ சிலை தான் அது. கிட்டத்தட்ட 600 அடி உயரம் கொண்ட இந்த சிலை நிறுவப்பட்டால் உலகத்திலேயே இதுதான் மிக உயரமான சிலை அப்படின்ற ஒரு பேர் கொண்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர தேவி சிலை தான் மிக உயரமான சிலை அப்படின்ற ஒரு பேர் பெற்றது. ஒருவேளை நம்ம இந்த சிலை நிறுவப்படுற காலத்தில் இதுதான் பெரிய சிலையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய இந்த சிலை செய்யக்கூடிய பணிகள் வந்து ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் இது மொத்தமே முடிஞ்சு ஒரு இந்தியாவுக்கு ஒரு தனி அடையாளமாகவே இருக்கும்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆசியாவின் வல்லரசான இந்தியாவின் அடுத்த பிரதமராக அதிக அளவில் பேசப்படும் நபராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி விளங்குகின்றார். அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இவர் தீவிர அரசியல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் நரேந்திர மோடியின் கனவாக இருந்து வரும் திட்டம் முற்றுப்பெறும் நிலையில் அதுவே உலக அளவில் பேசப்படும் விடயமாகவும் மாறும். 182 மீட்டர் உயரமான சிலையாக, ஒற்றுமையின் சின்னமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சிலை குஜராத் கேவடியா காலனியில் உள்ள சர்தார் சரோவர் அணைக்கட்டில் அமைக்கப்பட உள்ளது. இந்த சிலை நிறுவும் செயற்பாடு 4 வருடங்களில் நடைபெற்று நிறைவு பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனர்ஜி டிவி நேயர்களே, சர்தார் வல்லபாய் பட்டேலோட திருவுருவச் சிலை நிறுவப்படுறது இந்தியர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பெருமைக்கு படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயற்கையோட போட்டி போடுற ஒரு விஷயத்தை பற்றி தான். ஒரு மனுஷனால் வருஷத்தில் 6 மாதங்கள் வந்து சூரிய வெளிச்சமே இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? அப்படி தான் பல காலமாக வாழ்ந்திருக்காங்க நார்வேவை சேர்ந்த ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள். ஆனால் சமீபத்தில் அவங்க ஒரு சூரியனோட போட்டி போட்டு, இயற்கையோட போட்டி போட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம குழந்தையாக இருக்கும்போது கண்ணாடி தகடுகள்லாம் வச்சு சூரிய வெளிச்சத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணிலாம் விளையாடுவோம் இல்லையா? அதையே தொழில்நுட்பத்தோட வசதியோட கொண்டு கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க இந்த மக்கள். இதை கொண்டு வருஷத்தில் அவங்க 6 மாதம் வெளிச்சமே இல்லாமல் வாழ்ந்ததுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சூரிய குழி திட்டம் நோர்வேயில் இடம்பெற்றுள்ளது. பள்ளத்தாக்கில் இருக்கும் ருச்கான் எனப்படும் இந்த நகரம் வருடத்தில் செப்டம்பர் மாதம் தொடக்கம் மார்ச் வரையான 6 மாத காலங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்காத முறையில் மலைகளின் நடுவே அமைந்துள்ளது. எனினும் சாதாரணமான கண்ணாடிகளினால் சூரிய ஒளியை பட்டு தெறிக்க வைக்கும் முறையில் மலையின் உச்சியில் 3 பெரிய கண்ணாடிகளை நிறுவி
நகர முற்றத்தில் சூரிய ஒளியை பட வைத்துள்ளனர். தொழில்நுட்ப வசதியுடன் சூரிய அசைவுக்கு ஏற்ற முறையில் பகல் பொழுது முழுவதும் சூரிய ஒளிபடும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. 1928 ஆண்டு முதல் கொண்டு வருடத்தின் இந்த காலப்பகுதியில் சூரிய ஒளிக்கான கேபிள் கார்கள் மூலம் மக்கள் மலை உச்சிக்கு சென்று வர வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் நவீன தொழில்நுட்ப வசதி காரணமாக இது தற்போது மாற்றப்பட்டு விட்டது. கடந்த சில மாத கால உழைப்பின் பிரகாரம் பாரிய 3 கண்ணாடிகள் உலங்கு வானூர்திகள் மூலம் 450 மீட்டர் உயரமான மலை சிகரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த 3 கண்ணாடிகளினதும் பெறுமதி $8,35,000 ஆகும். இவை சூரிய நகர்வுக்கு ஏற்ப தங்கள் திசைக்கோளை மாற்றி எப்போதும் நிழலில் இருக்கும் நகரின் மைய சதுக்கத்தில் 2000 சதுர அடிக்கு சூரிய வெளிச்சத்தை பரவ வைக்கும். இந்த தொழில்நுட்ப திட்டமானது 100 வருட காலம் பழமையானதாக இருப்பினும் தற்போதுதான் அமலுக்கு வருவதும் இந்த வாரம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிதான் உத்தியோகபூர்வமாக திறக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. என்ன ஜிடிவி நேயர்களே, இயற்கையோட போட்டி போட்டுட்டு கண்ணாடி துண்டுகள் எல்லாம் வச்சு ஒரு செயற்கையான வெளிச்சத்தை ஏற்படுத்தி இந்த மக்கள் பயனடைகிறத நீங்கள் உண்மையிலே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, சமீபத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு செய்தி நிலவிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் நம்ம நரேந்திர மோடி பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தொடர் குண்டு வெடித்த சம்பவம் தான். இந்த சம்பவத்தில் பல்லாயிரம் மக்கள் கலந்து கொண்ட இந்த பொதுக்கூட்டத்தில் உயிரிழப்புகள்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவு தான். ஆனால் இதில் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை உண்மையிலே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே பேசிகிட்டு இருக்க தலைவர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற காவலர்களாலையும் அவங்களோட பாதுகாவலர்களாலையும் ரொம்ப சேஃபாக அப்புறப்படுத்தப்படுவாங்க. ஆனால் இங்கே குண்டு ஒரு பக்கம் வெடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம நரேந்திர மோடி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சை உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் சில அமைப்புகளும் இதுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கு அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வருது. எது எப்படி இருந்தாலும் உண்மையான தகவல் கூடிய சீக்கிரம் மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவில் ஏற்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியினுடைய பீகார் அரசியல் பிரச்சார கூட்டத்திலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த தொடர் குண்டுவெடிப்பில் 6 குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டன. இந்த குண்டுவெடிப்பில் 5 பேர் கொல்லப்பட 80 பேர் காயமடைந்துள்ளனர். மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குண்டுவெடிப்பின் காரணகர்த்தா என்று சந்தேகிக்கும் நபரை விசாரணைக்கு உட்படுத்திய போது மக்கள் மத்தியில் சன நெரிசலை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இந்த குண்டுகளை வெடிக்க வைத்ததாக தெரிவித்துள்ளனர். அரசியல் கூட்டங்களில் இத்தகைய குண்டு வெடிப்புகள் நடைபெறுவது இல்லை. எனினும் இந்த குண்டுவெடிப்பின் பின்னணி பற்றி தெரியவில்லை. அதேவேளை இந்த குண்டுவெடிப்பிற்கு எந்த தீவிரவாத இயக்கமும் உரிமை கோரவும் இல்லை. நாம் ஜிடிவி நேயர்களுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்திலேயே பெண்கள் பயிலக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் சவுதி அரேபியாவில் இருக்கிறது அப்படின்றதும், கிட்டத்தட்ட 40,000 பெண்கள் பயிலக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் தான் உலகத்திலேயே பெண்கள் பயிலக்கூடிய பல்கலைக்கழகத்தில் மிகப்பெருது அப்படின்ற ஒரு விஷயமும் உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயமா இருந்தாலும் பெண்களுக்கான பல கட்டுப்பாடுகள் அந்த ஊரில் இருக்குது அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்குது. பொதுவாக சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா 58% பெண்கள் வந்து கல்வி அறிவு பெறுவர்களாக இருக்காங்க. அதில் 16% பெண்கள் மட்டும்தான் வேலைக்கு செல்பவர்களாக இருக்காங்க. இந்த 16% பெண்கள் கூட தன்னோட வாகனத்தை தானே ஓட்டிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு கருதி தான் உங்களுக்கு நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்னு அந்த நாட்டு சட்டம் என்னென்னவோ சொன்னாலும் இப்போ பெண்கள்லாம் இதை எதிர்த்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல்வேறு கவன ஈர்ப்பு தீர்மானம் இவங்க செஞ்சாலும் இப்போ சமீபத்தில் இவங்க செஞ்சிருக்க ஒரு விஷயம் தான் வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட்டை திரும்பி பார்க்க ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட வாகனத்தை தானே டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இப்போ உங்களுக்காக. சவுதி அரேபியாவில் பெண்கள் வாகனம் செலுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. காலமாக நீடித்து வரும் இந்த தடையை நீக்க கோரி பல்வேறுபட்ட கவன ஈர்ப்பு நடவடிக்கைகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளன. இந்த வகையில் இந்த வாரம் தங்களை அறிமுகப்படுத்தாத பெண்கள் சொகுசு வாகனங்களை ஓட்டிச் சென்றமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயல் நாட்டின் சட்டத்தை மீறுவதாகவும் அமைகின்றது. அந்த வகையில் பெண்களுக்கு வாகன சாரதி அனுமதி வழங்கும் நடைமுறையை சவுதி அரசு ஏற்கனவே அமுல்படுத்தவில்லை. பெண்களுக்கு எதிரான இந்த தடை சட்டத்தை அகற்ற வைக்கும் நோக்கில் ஒரு சமூக தொண்டு நிறுவனம் ஒன்று இதனை ஒழுங்குபடுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த தடை சட்டத்தை அகற்றுமாறு ஆயிரக்கணக்கான சவுதி மக்கள் இணையம் மூலமாக மனுக்களை அனுப்பிய வண்ணம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே பெண்களை வாகனம் செலுத்த அனுமதி மறுக்கும் ஒரே ஒரு நாடு சவுதியாக உள்ளது.
என்ன ஜிடிவி நேயர்களே, கூடிய விரைவில் சவுதி அரேபியாவில் இருக்க பெண்களுக்கு அவங்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கான அனுமதி கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே கடவுளை பிரார்த்திப்போம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது இயற்கை சீற்றங்களான இந்த புயல், வெள்ளம், மழை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வளர்ந்த நாடுகளாக இருந்தால் கூட இதில் இந்த சீற்றத்துலேருந்து தப்ப முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் கொடுமையான ஒரு புயல் தாக்கியிருக்கு. ஜூடு புயல் கிட்டத்தட்ட லண்டன், அதுக்கப்புறம் நெதர்லாந்து, இந்த மாதிரி பல நாடுகளை தாக்கியிருக்கு. இந்த மாதிரியான வளர்ந்த நாடுகளெல்லாம் இந்த மாதிரியான பெருமழை தாக்கும்போது அந்த நாட்டில் தொலைத்தொடர்பு, வாகன தொடர்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தடைப்பட்டாலும் மீட்பு நடவடிக்கைகள்லாம் உடனுக்குடன் நடக்கிறதுன்றது தான் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம். இப்போ சமீபத்தில் யூரோப் கண்ட்ரீஸில் தாக்கின இந்த புயல் இந்த மாதிரியான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத விஷுவலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜூடு புயல் காரணமாக லண்டனிலும் பிரிட்டனின் பிற பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சூறைக்காற்று பலமாக வீசியதால் லண்டனில் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததிலும், மேற்கு லண்டனில் எரிவாயு வெடி விபத்து மற்றும் வீடு இடிந்து விழுந்ததிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹீத்ரூ விமான நிலையத்தில் 130 விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டன. இதே சமயம் கடும் புயல் காரணமாக வடக்கு மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளன. ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகடல் பகுதியை 191 கிலோமீட்டர் வேகத்தில் இப்புயல் தாக்கியது. இதனால் படகு விபத்துகளிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாம் உள்ளிட்ட பல நகரங்களில் புயல் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் தொடருந்து மற்றும் விமான சேவைகள், லண்டன் மற்றும் வடக்கு மேற்கு ஜெர்மன் பகுதிகளில் தொடருந்து சேவைகள் என்பன பாதிக்கப்பட்டன. ஜெர்மனியில் ஹாம்பர்க் மற்றும் டுசல்டோர்ஃப் விமான நிலையங்களிலிருந்து புறப்படும் விமானங்கள் தாமதமாகவே புறப்படுவதாகவும், நெதர்லாந்து சிபோல் விமான நிலையத்திலிருந்து 50 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாகவும், அதேபோன்று லண்டன் ஹீத்ரோ விமான நிலையமும் அதனுடன் சேவையில் பாதிப்பை ஏற்படுத்தியது. பிரான்சின் வடபகுதியில் சுமார் 42,000 வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டன. இதேவேளை லண்டனில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருந்த போதிலும் தற்போது படிப்படியாக மின் இணைப்புகள் மீள வழங்கப்பட்டு வருகின்றது. நம்ம நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு திருவுருவச் சிலை நிறுவ காத்துட்டு இருக்கு. இந்த சிலை உருவாக்கிட்டாங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை இதுவாக தான் இருக்கும். அதே மாதிரி உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் துபாயில் வர காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே 2017 இது கட்டி முடிக்கப்பட்டிடும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. என்ன காரணத்தினாலேயோ தெரியல, இது தாமதமாக இருக்குது. 2027 தான் இந்த விமான நிலையம் ப்ராக்டிக்கலாக இயங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5 ஓடுபாதைகள், 5 ரன்வே இருக்கிற இந்த விமான நிலையம் தான் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான சொகுசான ஒரு விமான நிலையமாக இருக்கும். பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இல்லாத இந்த துபாயில் மறுபடியும் ஒரு அடிஷ்னல் அனதர் ஃபெதர் இந்த கேப்ன்ற மாதிரி ஒரு இவங்க கிரீடத்தில் இன்னும் ஒரு கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமான நிலையம் பார்வையாளர்களை நிச்சயமாக கவரப்போகுது அப்படின்றதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. முடிஞ்சால் நீங்களும் இந்த விமான நிலையத்தை பார்க்கறதுக்காகவே துபாய்க்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். உலகின் மிக பெரும் விமான நிலையம் துபாயில் அமைக்கப்படுகின்றது. இந்த வாரம் துபாய் விமான போக்குவரத்து சபை தனது வர்த்தக ரீதியான முதலாவது விமானத்தை தனது புதிய விமான நிலையத்தில் வரவேற்றுள்ளது. இந்த விமான நிலைய கட்டுமான பணி முடிவடையும் நிலையில் இதுவே உலகின் மிக பெரும் விமான நிலையமாகும். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட கட்டுமான வேலைகள் 2017 முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தன. எனினும் கடந்த கால நிதி நிலைமை காரணமாக 2027 நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விமான நிலைய திட்டமானது $32.67 பில்லியன் பெறுமதியாகும். இந்த நிலையில் இந்த விமான நிலையமானது சரக்குகள் அனுப்புவதற்கு 2010 திறந்துவிடப்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிலையத்தில் ஹங்கேரியின் மிக குறைந்த கட்டணத்தை கொண்ட விசார் விமானமே வரவேற்கப்பட இருந்தது. தற்போதைய நிலையில் ஒரே ஒரு ஓடுபாதையை பாவித்து வருவதும் எதிர்காலத்தில் 5 ஓடுபாதைகள் பாவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வருடத்திற்கு 160 மில்லியன் பயணிகளும் 12 மில்லியன் தொன் சரக்குகளும் இந்த விமான நிலையம் ஊடாக பரிமாற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. என்ன நேயர்களே, துபாய் விமான நிலையத்தோட பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே பிரமிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கட்டுமானத்துறையில் கால் பதிச்சிருக்க நம்ம சைனாவை பற்றி தான்.
எலக்ட்ரானிக் சந்தைகளில் வந்து ஏற்கனவே தன்னோட முத்திரை பதிச்ச சைனா இப்போ கட்டுமான துறையிலையும் ஒரு புதிய சாதனை படைச்சிருக்குன்னே சொல்லலாம். 6 நாட்களில் 16 மாடி கட்டிடத்தை கட்டி முடிச்ச ஒரு நிறுவனம் தன்னுடைய முந்தைய சாதனையை தானே முறியடிச்சிருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட 30 அடி அடுக்கு மாடி கொண்ட ஒரு கட்டடத்தை 15 நாட்களில் தன்னோட பணியாளர்கள் எல்லாம் கொண்டு இந்த நிறுவனம் செஞ்சு முடிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 9 ரிக்டர் வந்து பூகம்பத்தை தாங்கக்கூடிய அளவு இந்த கட்டிடம் இருக்குது. கிட்டத்தட்ட மற்ற கட்டிடங்களை காட்டிலும் 5 மடங்கு இந்த கட்டிடம் வந்து உறுதியானதாகவும் இருக்குது. இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லாம் அதிகம் ஏற்படுற சைனாவில் இந்த மாதிரியான கட்டடங்கள்லாம் வர்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இருந்தாலும் மேன் பவரை கொண்டு இவங்க வந்து மிக குறுகிய காலத்தில் செஞ்சிருக்கிறது ஒரு சாதனையாக தான் கருதப்படுது. இந்த 30 மாடிகளை கொண்ட கட்டடத்தை கட்டி முடிப்பதற்கு வெறுமனே 360 மணித்தியாலயங்கள், அதாவது 15 நாட்கள் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது. நன்கு திட்டமிடப்பட்ட 17,000 சதுர மீட்டர்களை கொண்ட இந்த கட்டடம் ஒரு நட்சத்திர விடுதியாகும். இந்த உயரிய விடுதி கட்டடம் சீனாவின் ஹனூன் மாகாணத்தில் டோங்ரிங் கரையோரம் நிறுவப்பட்டுள்ளது. முன்னதாக 16 மாடிகளை கொண்ட கட்டடம் ஒன்று 6 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட போதே இவ்வாறான 30 மாடிகளை கொண்ட கட்டடம் 15 நாட்களில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று உறுதி பூணப்பட்டுள்ளது. இவை தவிர இந்த கட்டடம் ரிக்டர் அளவுகோலில் 9 தொடும் நிலநடுக்கத்தையும் தாங்கும் முகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளமை இந்த கட்டடத்தின் விசேட அமைப்பாகும். மேலும் வழமையான கட்டடங்களை விட 5 மடங்கு உறுதியான முறையில் கட்டடப் பொருட்கள் பாவிக்கப்பட்டும் தொழில்நுட்பம் பாவிக்கப்பட்டும் கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளங்களும் ஒன்றுடன் ஒன்று நன்கு பிணைக்கப்பட்டு மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோக முறைகள் என்பன முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட தளங்களிலும் சுவர்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளமை தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டுகின்றது. கண்ணாடிகள் 15 சென்டிமீட்டர் அகலமானவையாகவும் உள்வரும் வழி 20 மடங்கு சுத்தமானதாகவும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. என்ன நேயர்களே, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் போக இருக்கோம். அப்படி எதுக்கு பழசு? சரி. NGTV நேயர்களே, மிக குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே பிரமிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போக இருக்கோம். பொதுவாக கல்யாணம் அப்படின்னாலே வந்து பல கலைபுரங்களுக்கு நடுப்புற, பல சண்டைகளுக்கு நடுப்புற தான் நடந்தேறும். ஆனாலும் வந்து இப்போது நம்ம பார்க்க இருக்கிற கல்யாணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாப்பிள்ளையை வந்து நம்ம யாருமே அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு பார்த்துட முடியாதுங்க. நம்ம எல்லாரும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். ஆமாங்க, உலகத்திலேயே உயரமான மனிதர்களில் ஒருத்தராக இவர் இருக்கார். கிட்டத்தட்ட 8.3 ஃபீட் ஹைட் இவருக்கு. இவரோட ஹைட் பல இடங்களில் வந்து இவருக்கு தொந்தரவாக தான் இருக்குது அப்படின்னு இவரே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இவருக்கு பல காலமாக பொண்ணு தேடி இப்போ தான் ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. அதுவும் 5.8 ஃபீட்டில் இவரோட மணமகள் வந்து கிடச்சிருக்கு. இப்போ தான் இவங்களோட கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ இவங்களோட கல்யாண வீடியோ தான் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. இந்த மாப்பிள்ளையோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா, இவர் வந்து உலகத்திலேயே உயரமான மனிதர் மட்டும் இல்லாமல் கல்விக்காக நாடு நாடாக சென்று ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கார். எளிமையான திருமணமாக ஈகிப்தில் நடைபெறும் இந்த திருமணம் பேசப்படுகின்றது. உலகின் உயரமான மனிதனாக கருதப்படும் 8 அடி 3 அங்குல உயரமான சுல்தான் கொசன் என்பவரே இவ்வாறு திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார். இவரது வாழ்க்கை துணையாக 5 அடி 8 அங்குல உயரமான மேவ் டிப்போ என்ற 20 வயதான பெண் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஒப்பீட்டளவில் மணப்பெண் மணமகன் கொசனை விட 2 அடி 7 அங்குலம் குள்ளமானவர். உலக வரலாற்றில் இடம் பிடித்த சாதனை நாயகன் கொசைன் தன்னுடைய மணநாள் பற்றி கூறுகையில், இந்நாள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத நாளெனவும், தனது உயரத்தினால் தனக்கான துணை கிடைக்காமையால் கவலையில் இருந்து வந்ததாகவும், தனக்கு என்றொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீண்ட காலமாக மணப்பெண்ணை தேடி வந்ததாகவும்,
ஆனால் தற்போது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கொசைன் துருக்கியைச் சேர்ந்தவர் என்பதும் இந்த திருமணம் துருக்கியில் நடைபெறுகின்றது என்பதும் மேலதிக தகவலாகும். உலகில் இதுவரை சுமார் 10 பேரே 8 அடிக்கு மேல் உயரமானவர்கள் என்பதுடன் அதில் சுல்தான் கொசைனும் ஒருவர் ஆவார். இந்த திருமண நிகழ்விற்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட உடையுடன் இவரது பாதத்தின் அளவான 28 அங்குல பாதனையும் அணிந்திருந்தார். கடந்த காலங்களில் இவரது உயரத்தினால் இவருடைய திருமணம் நேரம் தாழ்த்தப்பட்டு வந்துள்ளமையும் குறிப்பிட்டார். இவர் தனது 10வது வயதில் இவ்வாறாக வளர ஆரம்பித்துள்ளார். 2009 உலகின் மிக உயரமான மனிதன் என்றும் கின்னஸில் பெயர் எடுத்திருந்தார். இவருடைய வளர்ச்சி 2011 நின்றுவிட்டது. ஆயினும் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று கல்வியின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை இவை ஏற்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனர்ஜி டிவி நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம எல்லாரோடைய மனசையுமே நிகழ வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் பார்க்க இருக்கோம். பொதுவாக ஒரு தாய்க்கும் சேய்க்குமான உறவு அந்த கரு உருவான முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. பொதுவாக ஒரு தாயும் சரி அவங்களோட சேயும் சரி 2 பேருக்குள்ளேயே தொடர்பு வந்து பேச்சுக்கள்லாம் தாண்டி அது ஒரு விதமான அன்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அம்மானாலே நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கு. இப்போது இங்கே ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு ஒரு தாலாட்டு பாடுறா. உணர்ச்சி மயமான இந்த தாலாட்டில் இந்த பாடல் வரிகளில் இருக்கிற அந்த வரிகளை புரிஞ்சிட்டோ என்னவோ இந்த குழந்தை வந்து தன்னோட கண்ணிலேருந்து தாரையாக தண்ணீர் ஊற்றுது. ஒருவேளை வந்து ஒரு கட்டத்தில் வார்த்தைகளுக்கெல்லாம் மீறி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு வந்து கண்ணீர் தான் ஒரே வழியாக இருக்கும் அப்படின்றத இந்த குழந்தை உணர்ந்திருக்கோ என்னவோ. இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. என்னதான் கணனி யுகத்தில் நாம் வாழ்ந்தாலும் சரி, என்னதான் தேவை நம்மை சூழ்ந்தாலும் சரி, பணம் கொடுத்து வாங்க முடியாததும் நாம் எமது விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் தெரிவு செய்ய முடியாதது எம் அன்னையை தான். அம்மா என்ற உயிர் எழுத்தையே முதல் எழுத்தாக கொண்டு நம் கண்முன் நித்தம் வாழும் தெய்வம் எமது அன்னைதான். அம்மா என்ன நினைக்கின்றார் என்பது பிள்ளைக்கும், பிள்ளை என்ன நினைக்கின்றான் என்பது தாய்க்கும் மட்டும்தான் புரியும். எப்படிப்பட்ட நவீன இயந்திரத்தாலும் ஈடுகொடுக்க முடியாதது தாய் ஒன்றுதான். இங்கே தாய் ஒருவர் மனமுருகி பாடும் தாலாட்டு சற்றே மனதை நிருடும் வரிகளாயினும் அந்த வரிகளின் வலிமை புரிந்து கொண்ட 10 மாதங்கள் ஆன குழந்தையொன்று கண் கலங்குவதை பாருங்கள். என்னதான் இருப்பினும் தாய் பிள்ளை பாசம் என்பது என்றுமே விளங்கிக் கொள்ள முடியாதது. Don't you know it's torture? I mean it's a living hell. No matter how I try to convince myself, this time I won't lose control. So I let you in, knowing tomorrow I'm gonna wake up missing you, wake up missing you. Oh, you feel the pain in the song, yeah, honey? Big tears. You crying? Oh, you crying, monkey. Okay, mommy's done. Okay, it's just a song. எனர்ஜி டிவி நேயர்களே, இந்த வார வலம் வரும் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லணும்னா பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லாமல் ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஜாலியான பேக்கேஜோட உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்யாணி.